ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சீத்தாக்கன்று வந்துட்டு எல்லாத்துக்கும் பார்சல் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ரெட் கலரில் இருக்கிறதே தெரியல, ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும். ஓகே, இங்கே வந்து இருக்குது. ஸோ எனக்கு சீடு கிடச்சிது, அதிலேருந்து தான் வளர்த்துனேன். ஸோ இதை வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் அந்த தோட்டத்துக்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லா சீத்தாப்பழத்துலேயும் மாவு பூச்சி தாக்குதல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளைப்பூச்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த மீலி பக்கு. ஸோ அந்த பழத்தை சாப்பிடக்கூட முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பூச்சி. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டார்க் ரெட்டிஷாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விடவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் போய் அதுக்காகவே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்காக 1 or 2 கிடச்சிது. எந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா, அணிலியா கிளியா என்னமோ சாப்பிட்டது. ஸோ அது மட்டும் நான் சீடுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1 or 2 கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு அப்போவுமே சாப்பிடவும் முடியாது. ஒரு 2 பழம் கிடச்சிது மறுபடியும். பட் வந்துட்டு அது வந்து மாவு பூச்சியாக இருக்குது, நம்ம சாப்பிட முடியாது, சீடுக்கு மட்டும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க தோட்டத்துக்கு போய் நான் வீடியோவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.